வணக்கங்க. 30 டேஸ் கொலஸ்ட்ரால் ரிவர்சல் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் எம்டி ஸ்டொமக்கில் போய் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். லிபிட் ப்ரொஃபைல் அதோட ரிசல்ட் ஃப்ளாப்பா சக்ஸஸானு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் கொலஸ்ட்ரால் முன்னாடி ஜாஸ்தியாக இருந்துச்சு, இப்போ வந்து அண்டர் கண்ட்ரோலில் அது வந்துருச்சு. எல்டிஎல் ஓல்டு வேல்யூ 157 இருந்துச்சு, இப்போ அதை விட குறைஞ்சிருக்கு. ஆனால் 100க்கு கீழே இறங்கலை. ஸோ ப்ராக்ரஸ் இருந்திருக்கு நம்ம போட்ட எஃபர்ட்டில். அண்ட் ஹெச்டிஎல் 75 இருந்துச்சு ஓல்டு வேல்யூ. ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் போட்ட டயட் பிளானில் ஹெச்டிஎல்லும் சேர்ந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ இனி கொஞ்சம் ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ட்ரைக்ளிசரைட் அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுதான் 30 டேஸ் கொலஸ்ட்ரால் ரிவர்சல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் கிடைச்ச பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மல் ரேஞ்சில் இருக்குது. எல்டிஎல் ஹெச்டிஎல் ரெண்டுமே ட்ராப் ஆகிருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் இன்னும் எக்ஸ்பெக்டட் ரேஞ்சுக்கு அது வரல. ஸோ இந்த ஹெல்தி ஹேபிட்ஸை இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ஹெச்டிஎல் குறைஞ்சதுக்கு நட்ஸ் சீட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் ஜாஸ்தி எடுத்துக்கல. மேபி இனி வர நாட்களில் அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி இன்னொரு மந்த் கழித்து டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகிறதுங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் என்னோடய வெயிட் 58 இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் 55 அது குறைஞ்சிருக்கு. ஸோ 3 kg வந்து வெயிட்டும் குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த 30 டேஸ் வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணேங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட்டும் கொடுத்துட்ருந்தேன். இந்த நோட்டில் தான் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு வந்தேன். நம்ம 5 கேட்டகரியாக பிரித்து கொலஸ்ட்ரால் ரிவர்சல் பிளான் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் மூமெண்ட்டை பொறுத்தளவுக்கு 1 hour பிளான் பண்ணியிருந்தேன். ½ hour வாக்கிங், ½ hour எக்ஸசைஸ். இதுக்கு மேலே டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ வாக்கிங் மார்னிங், ஈவினிங், நைட்டுன்னு பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா நைட் எப்பொழுதுமே சாப்பிட்டதுக்கப்புறம் டெரஸில் ஒரு மைல்டு வாக் 20 minutes கிட்ட போவேன். அதை பிளானில் கிடையாது, ஆனால் நான் அது ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டி, அதனால் அதையும் இதில் நோட் பண்ணிட்டேன். ஸோ 30 டேஸில் மேக்ஸிமம் டேஸ் இதை அச்சீவ் பண்ணியாச்சு. ஒன்லி லாஸ்ட் வீக்கில் மட்டும் இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு ஒரு 2-3 டேஸ். ஏன்னா கொஞ்சம் ட்ராவல் அண்ட் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால அது மட்டும்தான் மிஸ் ஆனிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச 80 to 90% இதை அச்சீவ் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு சில இன்ட்ரோ வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதில் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரிக்டாக எதையும் ஃபாலோ பண்ண வேணான்னு. ஸோ வி ஹாவ் அ பிளான், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அன்னன்னைக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லிபரேஷன் கொடுத்துருக்கலாம், ஆனால் அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக நம்ம எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். ஸோ வாக்கிங் நல்லபடியாக மூமெண்ட்டை பொறுத்தளவுக்கு வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மெடிடேஷன் அண்ட் ஜேர்னலிங், அதுவுமே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 5 minutes, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணிவிட்டு அது கையோட ஜேர்னலிங் எழுதுகிற மாதிரி. அதை ஆல்மோஸ்ட் 30 டேஸுமே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் எந்த ஸ்லிப்பேஜும் இல்லை. அதுக்கப்புறம் நான் வேறு சில ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆயில் புல்லிங், மார்னிங் எந்திரிச்சோன்னே பண்ணுறது, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறது அண்ட் ஐ வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சேர்த்து நோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முன்னாடி எனக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ உண்டு. அதுக்குன்னு நான் ஸ்பெஷலாக எதுவும் ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆனதில்லை. இந்த மாதிரி நான் வேறு இஷ்யூ சரியாகிறதுக்கு பண்ணும்போது இது தானாகவே எனக்கு கண்ட்ரோலில் வந்துச்சு. அதனால் அதுவும் ஒழுங்காக இருக்கான்னு நோட் பண்ணுறதுக்காக மோஷன் ப்ராப்பராக வருதா இல்லையான்னு எழுதியிருந்தேன். ஸோ அந்த இதில் ஆல்மோஸ்ட்டு 7 டேஸ்க்கு 5 டேஸ் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது வீக்லி 5 டேஸ் ப்ராப்பராக மோஷன் பாஸ் ஆனுச்சு. அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அது ஃபார் பெட்டர். எனக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாவே தான் இருந்திருக்கு. அடுத்து ஃபுட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மீல் கிரைன், ஒரு மீல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஒரு மீல் ஃப்ரூட்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் ஃபுட்கான பிளானு. நான் கொஞ்சம் தண்ணியும் கம்மியாக குடிப்பேன், அதனால் ரெஸ்ட் ஆஃப் த டேயில் ஏதாவது லிக்விட் சாப்பிட்ருக்கேனாங்கிறதையும் நான் அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டேன்.
ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஃப்ரூட்டாவும், லஞ்ச் வந்து ரைஸ் எடுத்துக்கிற மாரியும், நைட்டு டின்னர் வெஜிடபிள் வச்சிருந்தோம். அப்புறம் ஃபியூ டேஸ்க்கு அப்புறமேட்டு அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகல. ஏன்னா, எனக்கு மார்னிங் தான் அதிகமா பசிக்கும். மதியம், நைட்லாம் அவ்வளவா பசிக்காது. ஓரளவு டாலரபிள் லெவல்ல தான் இருக்கும். அதனால நான் மார்னிங் வந்து கிரைன்ஸும், மதியம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் டின்னருக்கு வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அத பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் டின்னர் வந்து 8:00க்குள்ள முடிக்கிறது தான் பிளான்ல இருந்துச்சு. ஒரு 2 டேஸ் 2 டூ 3 டேஸ் மட்டும் அதில ஒரு சின்ன ஸ்லிப்பேஜ் இருந்துச்சு. மத்த நாட்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் 8:00க்குள்ளவே வந்து டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் 12 ஹார்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்ல, அது எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 30 டேஸுமே எந்த ப்ராப்ளமுமே இல்லாம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் சில நாள் வந்து 14 ஹார்ஸ், 16 ஹார்ஸ் கூட அந்த ஃபாஸ்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால அதில எந்த இஷ்யூவுமே இல்ல. அப்புறம் மார்னிங் எந்திரிச்ச உடனே வார்ம் வாட்டர் 2 கிளாஸ் குடிப்போம். இது வந்து நம்ம பிளான்ல கிடையாது. நான் அடிஷ்னலா இத ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் அதுவுமே எல்லா நாளுமே காலையில எந்திரிச்சோனே பிரஷ் பண்ணிட்டு 2 கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ் பண்றதோ, வாக்கிங் பண்றதோ பண்ணேன். அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன். கொஞ்சம் கஷ்டம் தான். 1 லிட்டரு எடுக்கிறதே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுக்கிற மாரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ தாகம் எடுக்காது. ஆனா, இவ்வளோ கம்மியா தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ, அத மட்டும் இம்ப்ரவைஸ் பண்ண ஏதாவது ட்ரை பண்றேன். ஸோ, இதெல்லாம் தான் ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணது. ஸோ, அந்த நோட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஷோ பண்றேன். ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தான் இருந்திருக்கு இந்த 30 டேஸ் கொலஸ்ட்ரால் ரிவர்சல் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ, இத இன்னும் கொஞ்ச நாள் கன்டின்யூ பண்ணலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதனால இந்த பிளான சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட இன்னும் ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணேன், என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு 30 நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்ப குடுத்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் குடுக்க போறதில்ல இந்த தடவ. அப்பப்ப இடையில மட்டும் அப்டேட்ஸ் குடுக்குறேன். பார்க்கலாம். உங்களோட மேலான கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் இந்த டயட் பிளான் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு உங்ககிட்ட சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா இருப்போம். நல்லா தான் இருப்போம். நன்றி. வணக்கம்.